ஒரு இல்லை 50 ஆண்டுகள் தான் போயிருக்குது. ஒரு 50 ஆண்டுகள். இன்னைக்கு அரசியலுங்கிறது உங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான் என்பது தாத்தாவுடைய நிலைப்பாடு. எங்கள் தலைவர்கள் கற்பிச்சது அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று போதிச்சார் எங்களுக்கு. இப்போ நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல்னு. அந்த வழியில் இது அரசியல் இப்போ இல்லை. அன்னைக்கு உண்மை நேர்மை இருந்தது, இன்னைக்கு ஊழல் லஞ்சமாக இருக்குது எல்லாமே. அன்னைக்கு எளிமை தூய்மையாக இருந்தது, இன்னைக்கு பெரிய ஆடம்பரமாக இருக்குது. திரையரங்கு செட்டுகள் போல, அரங்குகள் போல இருக்கு. திரைப்பட இது செட்டு போடுவோம்ல, பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே. அன்னைக்கு கொள்கை முதன்மையாக இருந்தது, இன்னைக்கு கூட்டம் முதன்மையாக இருக்குது. அப்போ இது இங்கே அரசியல் எப்படின்னா ஒரு மிகுந்த ஒரு தொன்மமிக்க ஒரு வரலாற்றில் மூத்த ஒரு இனம், முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனம். இந்த இனம் இதுதான் உலகத்துக்கு எல்லாத்தையும் கற்பிச்சிச்சு. இன்னைக்கு உலக அரங்கில் இது அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்குது. இது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களின் வாரிசு. எங்களுக்கு வள்ளல்கள் இருந்திருக்கிறாங்க, இலக்கிய பெருமை இருக்கு, வரலாற்று பெருமை இருக்குலாம் பேசிட்டு கடைசியா எங்கேயும் நிற்குதுன்னா, இங்க கட்டமைப்பு எப்படி வருதுன்னா சாதி மதம் இந்த ரெண்டுமே ஒரு பெரிய போதையா இருக்கு. அதுக்கப்புறம் சாராயம், அப்புறம் திரைக்கவர்ச்சி. இதுல இந்த சாராய போதை வீட்டை தான் பாதிக்கும், பெரிய அளவு இருக்கு. இந்த சாதி மதம் சமூகத்தை பாதிக்கும். இங்க கல்வி நிறுவனங்கள் அரசியல் பேசாதேன்றாங்க. அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு, எப்படி படிக்கிறதே அரசியல் தான். அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது. தெய்வ தரிசனம் போல் அன்றைய அரசு